Hello everyone, welcome to Rise and Shine Tamil. In this video, we are going to see about positioning properties and Z-index in CSS. Positioning properties in CSS. பொசிஷன்னா என்ன? ஒரு இடத்துல வந்துட்டு நம்ம செட் பண்ணுவோம் இல்லையா, இந்த எலமெண்ட் வந்துட்டு இந்த இடத்துல இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாப் பாட்டம் லெஃப்ட் ரைட்டு இந்த மாதிரி நம்ம செட் பண்ணுறது தான் வந்துட்டு பொசிஷன். ஸோ இதை செட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு சில ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு இருக்குது சிஎஸ்எஸ்ல. என்னென்ன அப்படின்னா ஸ்டாட்டிக், அப்சல்யூட், ரிலேட்டிவ், ஃபிக்ஸ்ட் அண்ட் ஸ்டிக்கி. இதில் வந்துட்டு ஸ்டாட்டிக் தான் வந்துட்டு டிஃபால்ட்டாக இருக்கும். அண்ட் இதில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு நம்ம ஸ்டாட்டிக் மட்டும் அதுவாகவே இருக்கும். மற்ற நாலுமே வந்துட்டு நம்ம செட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக வந்துட்டு டாப் லெஃப்ட் ரைட் அண்ட் பாட்டம் ப்ராப்பர்ட்டிஸை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணியே ஆகணும். அண்ட் இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்துட்டு பிக்சல் வேல்யூஸில் தான் வந்துட்டு வேல்யூஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுவோம். 40 பிக்சல், 60 பிக்சல் அந்த மாதிரி. ஓகேங்க, இப்போ இது எல்லாத்தையும் எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போ வந்துட்டு நான் ஒரு நியூ ஃபைல் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கிறேன். position.html அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இங்கே வந்துட்டு நான் ஒரு h1 டேக்ல பொசிஷனிங் ப்ராப்பர்ட்டிஸ், ஓகே, இந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஒரு ஹெட்டிங் வந்துட்டு கொடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன எலிமெண்ட்ஸ் எல்லாம் பொசிஷன் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும் இல்லையா, அதுக்காக இப்போ நான் வந்துட்டு சில எலிமெண்ட்ஸ் வந்துட்டு எடுத்துக்கிறேன். h2 எலிமெண்ட்ஸ் வந்துட்டு நான் ஒரு எவ்வளோ ஒரு 20 எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இது எல்லாத்துக்குமே வந்துட்டு நான் ஏதோ ஒன்று வந்துட்டு கொடுக்குறேன். 1 2 3 இந்த மாதிரி நான் வந்துட்டு எல்லாத்துக்குமே கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நான் 20 வரைக்கும் வந்துட்டு எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா, இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்பர்ஸ் வந்துட்டு இங்கே வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு இதை ஹெட்டிங்ல இருந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக நான் இங்கே ஒரு ஹெச்ஆர் டேக் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இது எல்லாத்துக்குமே நம்ம வந்துட்டு ஐடி செட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்துட்டு நான் ஐடி 1 இந்த மாதிரி வந்துட்டு ஃபில் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்துட்டு நான் ஐடி வந்துட்டு செட் பண்ணிக்க போகிறேன். ஓகே, இப்போ நம்ம எல்லாத்துக்குமே வந்துட்டு ஐடியும் வந்துட்டு செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதில் பொசிஷனிங் ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நான் இங்கே வந்துட்டு ஸ்டைல் டேக் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்துட்டு ஓகேங்களா, இப்போ வந்துட்டு நம்மளுக்கு இந்த சைடு வந்துட்டு அவுட்புட் ஷோ ஆகும், இந்த சைடு வந்துட்டு கோடு இருக்கு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்கணும், ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்னா ஸ்டாட்டிக் ப்ராப்பர்ட்டி இல்லையா, அது வந்துட்டு டிஃபால்ட்டாகவே வந்துட்டு ஸ்டாட்டிக்காக தான் வந்துட்டு அது இருக்கும். ஸ்டாட்டிக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த எட்ஜ் ஆஃப் த ஸ்க்ரீன்ல இருந்து அது வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா, இதுக்கு வந்துட்டு நம்ம டாப் பாட்டம் லெஃப்ட் ரைட் அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்துட்டு எப்படி கொடுக்க முடியாது. ஸோ எது நம்ம எந்த எலமெண்ட் ஸ்டார்ட் பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு எலமெண்ட்டும் வந்துட்டு எட்ஜ் ஆஃப் த ஸ்க்ரீன்ல இருந்து தான் வந்துட்டு நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுதான் வந்துட்டு ஸ்டாட்டிக் ப்ராப்பர்ட்டி அண்ட் இதுதான் வந்துட்டு டிஃபால்ட்டும் கூட. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா அப்சல்யூட். ஓகேங்களா, இதுக்கு வந்துட்டு நம்ம ஏதாச்சும் ஒரு இப்போ நான் வந்துட்டு இந்த 5 அப்படின்ற எலிமெண்ட் வந்துட்டு டார்கெட் பண்ண போறோம். ஸோ ஐடி வச்சு தான் டார்கெட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு #ID 5 இதை இப்படி டார்கெட் பண்ணிட்டு இதுக்கு வந்துட்டு இப்போ நான் பொசிஷன் வந்துட்டு அப்சல்யூட் அப்படின்னு சொல்லிட்டு நான் செட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இப்போ அப்சல்யூட்னு செட் பண்ண உடனே அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிடுச்சு. இங்கே 4க்கு அடுத்து 5 வராமல் அது வந்துட்டு கீழே போயிடுச்சு. இப்போ இதுக்கு தான் நம்ம வந்துட்டு பொசிஷன் செட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டாப் வந்துட்டு எனக்கு ஒரு 300 பிக்சல்ல வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். அது பார்த்தீங்கன்னா லைட்டாக ஆல்டர் ஆகுது. இப்போ நான் இதுக்கு வந்துட்டு பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு கொடுக்குறேன். இப்போ நான் இதுக்கு வந்துட்டு இந்த கிரீன் எல்லோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த கலர் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது சேஞ்ச் ஆகுறது வந்து பொசிஷன் சேஞ்ச் ஆகுறது நம்மளுக்கு நல்லா விசிபிளாக இருக்கும். இப்போ நான் வந்துட்டு இதுக்கு லெஃப்ட் சைடில் வந்துட்டு எவ்வளோ மூவ் ஆகணும் அப்படின்னு இப்போ 30 பிக்சல் அப்படின்னு சொன்னோன்னே லைட்டாக வந்துட்டு சேஞ்ச் ஆயிருக்கு. இதே வந்துட்டு நான் 300 பிக்சல் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா இங்கே மிடிலுக்கு வந்துட்டு வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு பொசிஷனை வந்துட்டு சேஞ்ச் பண்ண முடியும். இதில் வந்துட்டு நம்ம இந்த அலைன் ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு யூஸ் பண்ண முடியாது. பொசிஷன் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம எதுவாக இருந்தாலும் டாப் லெஃப்ட் ரைட் பாட்டம் இந்த மாதிரி வச்சு தான் நம்ம அலைன் பண்ணுவோம். அதே மாதிரி அப்சல்யூட்டில் இருக்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு
எலமெண்ட்டுக்கு வந்துட்டு இந்த பொசிஷன் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதோடைய பொசிஷனை நெக்ஸ்ட் வர எலமெண்ட் வந்துட்டு ஆக்குபை பண்ணிக்கும். அதாவது இங்கே 5 வந்துட்டு இருந்தது, பட் இப்போ இங்கே வந்துட்டு 6 வந்துருச்சு. ஓகேங்களா, அப்படியே கண்டினியூ ஆகும். இப்போ இதுவே நான் வந்துட்டு இங்கே ரிலேட்டிவாக மாற்றுறேன். சரி, ஓகே. நான் இங்கே வந்துட்டு இதே கோடுக்கு வந்துட்டு ரிலேட்டிவ் எழுதி காட்டுறேன். இப்போ இந்த ஐடி 5ஐயே நான் திரும்ப காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு இதோட பொசிஷனை மட்டும் நான் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதோட டாப் பொசிஷன் வந்துட்டு 300 பிக்சல்ல இருந்து, ஓகேங்களா, இதுதான் வந்துட்டு டாப். இதோட டாப் பொசிஷன் வந்துட்டு 300 பிக்சல்ல வந்துட்டு வந்துருச்சு. லெஃப்ட் பார்த்தீங்க அப்படின்னாலும் இதுல இருந்து 300 பிக்சல் வந்துட்டு நம்மளுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. பட் இதுல என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு அதோட ஒரிஜினல் பொசிஷன்ல வந்துட்டு எந்த எலமெண்ட் நியூ எலமெண்ட்டும் வந்துட்டு ஆக்குபை பண்ணல. அந்த ஒயிட் ஸ்பேஸ் வந்துட்டு அப்படியே மெயின்டைன் ஆகுது. பட் இதை நம்ம அப்சல்யூட்டா வச்சிருந்தப்போ என்ன ஆச்சுன்னா அதோட பொசிஷன் வந்துட்டு நெக்ஸ்ட் எலிமெண்ட் வந்துட்டு ஆக்குபை பண்ணிக்குது. ஓகேங்களா, அதாவது அப்சல்யூட் வந்துட்டு இப்படி எலிமெண்ட் ஸ்பெசிஃபிக் எலிமெண்ட் ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு இருக்கு. இந்த வித்தை மட்டும்தான் எடுத்துக்குது அண்ட் இந்த ஸ்பேஸை வந்துட்டு மற்ற எலிமெண்ட்டுக்கு வந்துட்டு கொடுக்குது. பட் ரிலேட்டிவ் வந்துட்டு அப்படி இல்லை, அதோட இடத்த வேற யாருக்கும் கொடுக்காது அண்ட் அதே மாதிரி ஃபுல் வித்தையும் வந்துட்டு அது வந்துட்டு எடுத்துக்குது. ஓகேங்களா, இதுதான் வந்துட்டு ரிலேட்டிவ்க்கும் அப்சல்யூட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்துட்டு ஃபிக்ஸ்டு. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஃபிக்ஸ்டு. ஸோ ஃபிக்ஸ்டுக்கும் ஸ்டிக்கிக்கும் வந்துட்டு ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான். அதாவது அப்சல்யூட்டும் ரிலேட்டிவ்க்கும் வந்துட்டு எப்படி அந்த விட் அண்ட் எம்டி ஸ்பேஸ் வந்துட்டு டிஃப்ரென்ஸாக இருந்துச்சோ அதே மாதிரி தான் ஃபிக்ஸ்டுக்கும் ஸ்டிக்கிக்கும் வந்துட்டு அந்த சின்ன டிஃப்ரென்ஸ் தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்துட்டு இந்த 8 அப்படின்ற ஐடியா வந்துட்டு டார்கெட் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ ஐடி #ID 8 அப்படின்றத வந்துட்டு டார்கெட் பண்ணி அதோட பொசிஷன் வந்துட்டு நான் ஃபிக்ஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். அண்ட் டாப் வேல்யூ வந்துட்டு எனக்கு 50 பிக்சல் அப்படின்னு சொல்லிட்டு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு எனக்கு பிங்க் அப்படின்னு சொல்லிட்டு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த 8 அப்படிங்கிறது வந்துட்டு டாப்புக்கு வந்துடுச்சு. டாப்ல இருந்து 50 பிக்சல் அப்படின்ற ஸ்பேஸ்க்கு வந்துடுச்சு. நெக்ஸ்ட் 8 இருந்த பொசிஷன் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் 9 அப்படின்ற எலமெண்ட் வந்துட்டு ஆக்குபை பண்ணிக்கிச்சு. ஓகேங்களா, இது வந்துட்டு அப்சல்யூட் மாதிரியே தான். அப்சல்யூட் வந்துட்டு நம்ம ஸ்க்ரால் பண்ணோம்னா அதுவும் வந்துட்டு சேர்ந்து ஸ்க்ரால் ஆகிடும். பட் இது பார்த்தீங்கன்னா அது அப்படியே அந்த டிஸ்டன்ஸ் வந்துட்டு மெயின்டைன் ஆகுது. இதுதான் வந்துட்டு அதோட ஃபிக்ஸ்டு பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்துட்டு மெயின்டைன் ஆகுது. அண்ட் அது இருந்த பொசிஷனை வந்துட்டு நெக்ஸ்ட் எலமெண்ட் வந்துட்டு ஆக்குபை பண்ணிக்குது. ஓகேங்களா, இப்போ இது வந்துட்டு எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா நம்ம ஏதாச்சும் இந்த ஐகான் வந்துட்டு கூட இந்த அப் ஆரோ டவுன் ஆரோலாம் வெப்சைட்ல வந்துட்டு கொடுத்துருப்பாங்களே, எங்கே போனாலும் வந்துட்டு நம்ம இந்த ஆரோ கிளிக் பண்ணோம் அப்படின்னா அது டாப்க்கு நேவிகேட் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி இடத்துலலாம் வந்துட்டு இந்த பொசிஷன் ப்ராப்பர்ட்டிஸ் தான் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இது வந்துட்டு ஃபிக்ஸ்டா, இதே மாதிரி தான் வந்துட்டு ஸ்டிக்கிக்கும். இப்போ நான் இங்கே இருக்கிறத வந்துட்டு பொசிஷனை மட்டும் ஸ்டிக்கி அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணுறேன். ஓகேங்களா, இதுதான் வந்துட்டு அதோட பொசிஷன். அது வந்துட்டு அதே இடத்துல தான் இருக்கு. இப்போ நான் வந்துட்டு ஸ்க்ரால் பண்ண இப்போ என்ன ஆகுது பாருங்க, கரெக்டா இதோட பொசிஷன் வந்துட்டு இங்க 80 பிக்சலை வந்துட்டு ரீச் பண்ண உடனேயுமே அது வந்துட்டு இந்த மாதிரி நேவிகேட் ஆகுது. இப்போ நான் இங்க வந்துட்டு கீழே இன்னும் கொஞ்சம் H2 எலிமெண்ட்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். H2 21 26 இப்போ நான் வந்துட்டு இங்க ஆட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஸ்க்ரால் பண்ண அந்த இங்க வந்துட்டு நம்ம 50 பிக்சல் வந்துட்டு கொடுத்துருக்கோமா. ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, இது வந்துட்டு எடுத்த உடனே இங்க ஃபிக்ஸ்டு மாதிரி ஸ்ட்ரைட்டா மேலே போகல, அதோட பொசிஷன்லேயே தான் வந்துட்டு இருக்கு. ஒன்ஸ் அந்த 80 பிக்சல் வந்துட்டு அது ரீச் பண்ண உடனே தான் அது வந்துட்டு ஸ்க்ரால் ஆகுது. ஓகேங்களா, அதே மாதிரி அதோட ஒயிட் ஸ்பேஸ் வந்துட்டு அது நெக்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கு கொடுக்கவே இல்லை. மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் ஸ்பேஸ் அங்கேயே தான் இருக்கு. ஓகேங்களா, இப்போ வந்துட்டு நல்லா பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் அந்த ஒயிட் ஸ்பேஸ் அங்கே அப்படியே தான் இருக்கும். ஓகேங்களா, இதுதான் ஃபிக்ஸ்டுக்கும் ஸ்டிக்கிக்கும் உள்ள வந்துட்டு டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா Z இண்டெக்ஸ் இன் சிஎஸ்எஸ். இந்த Z இண்டெக்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு எலமெண்ட் மேலே இன்னொரு எலமெண்ட் வந்துட்டு ஓவர்லாப் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். இது வந்துட்டு யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம பொசிஷன் ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு கண்டிப்பாக யூஸ் பண்ணியே ஆகணும். அண்ட் அந்த பொசிஷன் ப்ராப்பர்ட்டிஸில் அப்சல்யூட் ஆர் ரிலேட்டிவ் வந்துட்டு நம்ம மோஸ்ட்டாக வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம். நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு இந்த Z இண்டெக்ஸ் வேல்யூஸ்லாம் வந்துட்டு நம்ம இன்டீஜர் வேல்யூஸாக கொடுப்போம், பிக்சல் வேல்யூஸாக கொடுக்க மாட்டோம். நெக்ஸ்ட் இதை வந்துட்டு எப்படி அந்த ஓவர்லாப் ப்ராசஸை எக்ஸிக்யூட் பண்ணுது அப்படின்னா எந்த எலமெண்ட்டுக்கு ஹையஸ்ட்
வேல்யூ இசட் இண்டெக்ஸ் வேல்யூ இருக்கோ அது வந்துட்டு ஃப்ரண்ட்ல இருக்கும், லீஸ்டா இருக்கிறது பேக்ல போயிடும். ஓகேங்களா? அண்ட் ஒபாசிட்டி அப்படிங்கிறது வந்துட்டு பிளர்னஸ்க்காக நம்ம யூஸ் பண்றோம். இந்த பாக்ஸ் ஷேடோ, டெக்ஸ்ட் ஷேடோலாம் பார்க்கும்போது நம்ம பிளர்னஸ்க்கு வந்துட்டு ஒரு வேல்யூ வந்துட்டு கொடுப்போம் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த ஒபாசிட்டி ப்ராப்பர்ட்டிக்கும் நம்ம வந்துட்டு 0ல இருந்து 1 வரைக்கும் வேல்யூஸ் வந்துட்டு கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு நான் Z இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூ ஃபைல் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கிறேன். இதில் வந்துட்டு நான் ஒரு இமேஜை வந்துட்டு எடுத்துகிட்டு வரேன். ஓகேங்களா? நம்ம கிட்ட இப்போ வந்துட்டு பெரி இமேஜ் இருக்குது. ஸோ நான் அதை வந்துட்டு செட் பண்ணிவிட்டு அதுக்கு ஹைட் அண்ட் வித் வந்துட்டு கொடுத்துக்கிறேன். ஹைட் வந்து 300 பிக்சல் அண்ட் வித் வந்துட்டு எனக்கு ஒரு 1200 பிக்சல் இந்த மாதிரி வந்துட்டு நான் செட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஒரு H1 எலமெண்ட்டில் வந்துட்டு இங்க வெல்கம் டு ரைஸ் அண்ட் ஷைன் அந்த மாதிரி வந்துட்டு நான் நேம் வந்துட்டு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு இதை நான் ரன் பண்ணி பார்க்குறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு தனித்தனியாக வந்துட்டு இருக்கு. இதை வந்துட்டு இப்போ நம்ம இந்த டெக்ஸ்ட்டை வந்துட்டு இந்த இமேஜ் மேலே வந்துட்டு கொண்டு வர போகிறோம். அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு நம்ம வந்துட்டு ஸ்டைல் டேக் வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இமேஜ் டேகை வந்துட்டு நான் டார்கெட் பண்ணுறேன். இந்த இமேஜ் டேக்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம பொசிஷன் வந்துட்டு செட் பண்ண போகிறோம். ஸோ இதோட பொசிஷன் வந்துட்டு நான் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணிக்கிறேன். இதில் வந்துட்டு டாப் வேல்யூ வந்துட்டு நான் 0 பிக்சல் அப்படின்னே வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு இசட் இண்டெக்ஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு H1 வந்துட்டு டார்கெட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்துட்டு நான் பொசிஷன் வந்துட்டு அப்சல்யூட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இதோட டாப் வேல்யூ வந்துட்டு எனக்கு 30 பிக்சல் அப்படி சொல்லிட்டு இருக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு இதோட இசட் இண்டெக்ஸ் வந்துட்டு எனக்கு 1 அப்படின்னு சொல்லிட்டு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இதுக்கு வந்துட்டு ஒரு பேக்ரவுண்ட் கலர் ப்ராப்பர்ட்டியும் வந்துட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து நான் ஒரு ஒயிட் கலரில் வந்துட்டு பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இதுக்கு வந்துட்டு நான் இந்த இமேஜுக்கு வந்துட்டு மார்ஜின் வந்துட்டு செட் பண்ணிக்கிறேன். மார்ஜின் வந்துட்டு எனக்கு ஒரு 20 பிக்சல் வந்துட்டு வேணும். ஓகேங்களா? இப்போ எப்படி இருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இமேஜ் வந்துட்டு மேலே வந்திருக்கு, டெக்ஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு இங்கே பின்னாடி ஹைட் ஆயிருக்கு. அப்போ நம்ம இதோட வந்துட்டு ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டோம். இந்த Z இண்டெக்ஸை 2 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு இமேஜ் மேலே ஓவர்லாப் வந்துட்டு ஆயிருக்கு. நெக்ஸ்ட் இதை வந்துட்டு நம்ம ஆல்டர் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு டாப் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கூட நான் கீழே செட் பண்ணிக்கிறேன். 50 பிக்சல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு எனக்கு லெஃப்ட் வேல்யூ வந்துட்டு எனக்கு ஒரு 500 பிக்சல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன் அப்படின்னா இது வந்துட்டு இங்கே இப்படி செட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இமேஜ் மேலே வந்துட்டு அது ஓவர்லாப் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு எலமெண்ட் மேலே இன்னொரு எலமெண்ட்டை வந்துட்டு நம்ம ஓவர்லாப் பண்ணுறதுக்கு வந்துட்டு Z இண்டெக்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். அண்ட் எப்படி ஓவர்லாப் ஆகுதுன்னா நம்ம ஃபர்ஸ்ட் Z அதாவது லீஸ்டாக இருக்கிறது வந்துட்டு பேக் சைடில் போகும், ஹையராக இருக்கிறது வந்துட்டு முன்னாடி வந்துட்டு வரும். ஸோ இதுக்கு வந்துட்டு 2 இருக்கிறதுனால இது ஃப்ரண்ட்டில் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும். ஓகேங்களா? இங்கே ஹையஸ்ட் வந்துட்டு இதுக்கு தான் இருக்கு இல்லையா? அதனால இது ஃப்ரண்ட்ல வந்திருக்கு, இது பேக்ல வந்திருக்கு. ஸோ இவ்வளோதான் வந்துட்டு Z இண்டெக்ஸ். If this video finds you helpful, please like, share and subscribe to our channel. Thank you.